கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று திடீரென தீவிரமான உடல்நலக்குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு நிமோனியா தொற்று ஏற்பட்டதாகவும் அதற்கான தீவிரமான சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியிருந்தனர். ஆனால் டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவரின் இறப்புச் செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தோடைய ஆன்மா சாந்தியடன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. விஜயகாந்தின் மறைவு செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் மக்கள் திரளாக சென்னையை நோக்கி வந்தனர். தேவத்திடலில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் திரண்டு வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்களான கமல், ரஜினி உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் குஷ்பு, சுகன்யா உள்ளிட்ட சில நடிகைகளும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். பெரும்பாலான நடிகர்கள் வெளிநாட்டில் இருப்பதாலும் வேறு ஒரு இடத்தில் இருப்பதாலும் அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளம் பக்கத்தில் மூலமாக தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்தனர். ஆனால் உள்ளூரிலேயே இருந்தாலும் தான் இன்று சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்வதற்கு முக்கிய காரணமான விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு நேரிலோ அல்லது சமூக வலைதளம் மூலமாகவோ அஞ்சலி செலுத்தாத ஒரே நபர் வடிவேலு மட்டும்தான். வடிவேலுவின் ஆரம்ப கால கட்டத்தில் கவுண்டமணி அவரை படத்தில் நடிக்கக்கூடாது என விரட்டியடித்தார். ஆனால் அவரோ நேரடியாக சென்று விஜயகாந்திடம் கெஞ்சி, அண்ணா நானும் மதுரைக்காரன் தான், எனக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி தாருங்கள் என கெஞ்சியிருக்கிறார். உடனே விஜயகாந்த் அவர்கள் இயக்குனரை அழைத்து இவனுக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுங்கப்பா என கேட்டிருக்கிறார். ஆனால் அவரோ ஏற்கனவே இந்த படத்தில் 3 காமெடியன்கள் இருக்கிறார்கள், மேலும் ஒருவர் எதற்கு என கேட்டிருக்கிறார். ஓ அப்படியா, சரி, அப்போ இந்த படம் முழுவதும் இவன் எனக்கு குடை பிடிக்கக்கூடிய வேடத்தை கொடு என சொல்லிவிட்டு அவனுக்கும் அவ்வப்போது சில டைலாக்குகளையும் காமெடி சீன்களையும் ஒதுக்கியிருக்கிறார். அப்படி வடிவேலுக்காக தொடர்ந்து 4-5 படங்களில் அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த நன்றி கடன் கூட இல்லாமல் அவருடைய இறுதி சடங்குக்கு வடிவேலு வராதது பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. அதே சமயம் வடிவேலு அவர்கள் நேரில் வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த முடிவு எடுத்திருந்ததாகவும், ஆனால் அவருடைய தொண்டர்கள் அவர் மீது இருந்த கோபத்தினால் அங்கு அவர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினால் அங்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ சலசலப்போ ஏற்படும் என்பதால் அவர் வரவில்லை எனவும், அமைதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயகாந்தின் அஞ்சலியில் தன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் வடிவேலு அங்கு வரவில்லை எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில்தான் வடிவேலு அவர்கள் விஜயகாந்துடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தப் போவதாகவும், அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஆறுதல் தெரிவிப்பது போவதாகவும் தகவல் ஒன்று வெளியானது. இதை கேள்விப்பட்ட பிரேமலதா வடிவேலுவை இப்போதைக்கு வந்து பார்க்க வேண்டாம் என தகவல் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம், இன்று வரை விஜயகாந்துடைய நினைவிடத்தில் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் நாளுக்கு நாள் அந்த இடத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் வடிவேலு அந்த இடத்திற்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படும் என்பதாலும் அவர் மீது அக்கறை உள்ளதாலும் வடிவேலு இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம் என அவர் மெசேஜ் அனுப்பியிருப்பதாகவும் தற்போது தகவல் ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வடிவேலு அவர்கள் விஜயகாந்துடைய நினைவிடத்திற்கு செல்லாமல் நேரடியாகவே விஜயகாந்துடைய வீட்டுக்கு மட்டுமே சென்று அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்துவிட்டு அவருடைய போட்டோவுக்கு மாலை அணிவித்துவிட்டு வர இருப்பதாகவும், இன்று அவர் அந்த வீட்டுக்கு செல்ல இருப்பதாகவும் தற்போது சமூக ஊடகங்களில் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.